கண்ணே மல்லிகை முள்ளிகை கோதும் ஆதாரம் என்று சொல்லக்கூடியவளெல்லாம் பறித்து வந்து உங்களுடைய பாதத்தை பன்னீரால் கழுவி எனது பட்டாடையால் நீ துரைத்து உங்களுடைய பாதத்திற்கு வந்தனம் செய்தேன் அப்பா. கண்ணே சுந்தரி, தந்தை சொல்மிக்கது ஒரு மந்திரம் இல்லை, ஆயிரம் சிறந்தது ஒரு கோவிலும் அல்ல. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாதனம் என்று எங்கள் பாதத்தை பட்டபடினால் நம்முடைய துவாரையிலே வாழ்ந்திருப்பாய் தேவி. அப்படியா அப்பா? அப்படி இருந்தாலும் உங்களிடம் ஒரு வாய்வார்த்தை கேட்கலாமா? சுந்தரி, அப்பா என்னமா கேட்க போகிறாய்? அப்பா, அரண்மனையில் இருந்த மகளை அது சீக்கிரம் அழைத்ததோட காரணம் என்னப்பா? அப்படியா? என்னங்க சொல்லுங்க. எனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு தான் அப்படி புரு புரு புருக்குதுங்க. அப்பா அப்படியா? கல்யாண காரியம்மா அப்பா 16 வயதில் இருந்த பருவமங்கையார் உனக்கு காலாநாரத்தில் ஒரு கல்யாணத்தை செய்து வைக்கலாம் என்று என்னுடைய மனசுல விருப்பம். கல்யாணம் கல்யாணம் கண்ணு கல்யாணமா? ஓ பத்தாலோ எங்க அப்படிக்கு கல்யாணம், அப்படிக்கு கல்யாணம். நான் தான் வயசான காலத்துல கல்யாணம் பண்ணுவேன். கண்ணு ஒப்பம் கல்யாணம் பண்ணாம நான் எப்படி இருப்பேன், நீ எப்படி புதக்குன்னு வந்திருப்ப. அப்ப எங்க அப்பா கல்யாணம் இல்லையா? அப்ப எங்க அப்பாவுக்கு கல்யாணம். பிள்ளை நான் எப்படி வளர்த்திருக்கிறேன் பாருங்க. நம்ம பிள்ளைக்கு எப்படி நான் வாழ்க எப்படி வளர்த்திருக்கிறேன் பாருங்க. பிள்ளைக்கு கல்யாணம்னா கூட என்னன்னு தெரியாது. எங்க அப்பனுக்கு கல்யாணம், எங்க அம்மாளுக்கு கல்யாணம் வாங்க. காலையில ஒரு 30 இட்லி, மதியம் கம்மியா ஒரு பலாக்கா அப்படி சோறு, மதியம் ஒரு 30 பரோட்டா தந்துறேன். இது உங்களுக்கு ஒரு கிளியா மனுஷன்? சிவராஜ், மனைவி லட்சுமி எவ்வளவு கம்மியா சாப்பிடாது. நானே அவளும் உங்கடா சாப்பிடறதால உடம்பு பிடிக்கும். கம்மியா சாப்பிடுறேன். அப்புறக்கும் கல்யாணம் இல்ல, உங்க அம்மாளுக்கும் கல்யாணம் இல்ல. சரி, அப்ப யாருக்குமா கல்யாணம்? சுந்தரி, அப்பா சொல்லுவாரு உனக்குதாமா கல்யாணம் நடக்க போகுது. எனக்கு கல்யாணமா? அப்பா உங்களிடம் ஒரு வாய்வார்த்தை சொல்லட்டுமா? என்னமா கேட்க போகிறாய்? சொல்லட்டுமா? ஐயோ எனக்கு கல்யாணம். ஐயோ வேணாமப்பா.
ஏண்டி சுந்தரி என் பிள்ளை நான் எப்படி அப்படியே மகாராணியா வாழ போறான்னு நான் பெரிய கோட்டையே கனவு கண்டுட்டு இருக்கிறேன். ஏண்டி எங்கிருந்து மாப்பிள 56 தேசத்துக்கு அதிபதி ஒரு மகாராஜா உன்னை கட்டி கொடுத்தா நீ மகாராணி. 56 தேசத்துக்கு நீ ஒரு ராணி. அவன் ராஜா நீ ராணி, நீ ராணி அவன் ராஜா. எப்படி கோமலி பண்ணுவாயா? நீங்களே பேசிக்கலாம். ஆளுக்கார இங்க வரா வரலையா? நீ வந்தாச்சு அவன் மாவரை அந்த எண்ணத்துக்கு சுந்தரி இங்க பாரு. உங்க அப்பா எவ்வளவு மாப்பிள்ள நல்ல இடத்துல பாத்துட்டு வந்துக்கிறாரு கண்ணு. அப்பா கல்யாணம் பண்ணிக்கம்மா, கல்யாணம் பண்ணிக்கிறீன்னு சொல்லுடி. பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா அப்படியேதான் சொல்லுமா ஏமாத்தான். சுந்தரி அப்பா கல்யாணம் கல்யாணம் சொல்றீங்களே, அப்படி எனக்கு பார்த்த மாப்பிள்ளதான் யாருப்பா? கண்ணே சுந்தரி உனக்கு வருங்கால புரிது கணவர் யார் தெரியுமா? டெல்லி அஸ்தாபனத்தை ஆளக்கூடிய துரியோதனன் மகனா 8 தேருக்கு அதிபனாவலாக்கூடிய லக்கினகுமாரோ உனக்கு வருங்கால கணவர் அம்மா. ஆமாம்மா. யாரு? துரியோதன மகன் லக்கினகுமாரனா? அப்பா வேண்டாப்பா. அப்பா கண்ணே சொத்து சுகத்துல ரொம்ப நம்மளால பெரிய இடத்துல குடுத்திருக்கிறேன். அவருக்கு என்ன சொத்துல குறவா, சொத்துல குறவா, ஏதோ சாத்திர குறவா, சோத்திர குறவா, ஏண்டா குறவா? யாருமா குறைவான கேக்குறங்க. என்னத்த குறைவு? நீ மகாராணியே வாழ போற மகள கண்ணே. அப்பா நான் பாக்குறேன். ஒத்துக்கு சாமி. அப்பா காசுக்கு ஆசைப்பட்டு அப்பா அப்பாடி காசுக்கு அப்படி ஆசைப்பட்டு அந்த கண்ணடிக்கு பெற்றலாமா அப்படி சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பாவிக்கு பெற்றலாமா அப்படி
என்னவா சொல்கிறார்? அப்பா என்னமா சொல்றேன்? நீ காசுக்கு ஆசைப்பட்டு அந்த கல்லனுக்கு பெற்றரலாமா, சொத்துக்கு ஆசைப்பட்டு பாவி துரியனுக்கு பெற்றரலாமா? ஆடு மேய்க்கும் புத்தியால அறிவு கெட்டு பேசுறீங்களா, இல்ல மாடு மேய்க்கும் புத்தியால மதி கெட்டு தான் பேசுறீங்களா? அப்படி சுந்தரி என்னங்க அப்படி புள்ள எதிர்த்து என்னமா ஆசைக்கு மாத்திக்குங்குது? சுந்தரி எண்ணற்ற வார்த்தை எழுத்தர வாசித்தால் பெண் புத்தியோ பின் புத்தின்னு சொல்றாங்க. பெண்மடை வெல்லாது தவளப்படை கிடையாது என்ற பழமொழி வார்த்தையின்படி பெற்ற தாய் தந்தை சொல்லக்கூடிய வார்த்தை கேட்காவிட்டால் தாய் சொல்ல கேட்காத சொல்றாங்க. மரியாதையா சொல்கிறேன், கல்யாணத்தை சம்மதிக்காவிட்டால் உன் உயிர் எமன்பதி போய் சேர்ந்து ஜாக்கிறான். அப்பா சொல்றத கேளுமா. நீ வாக்கப்பட போற இடம் நல்ல இடம் இல்ல, உன் மனசுல வேற ஏதாவது ஆசைகள் இருந்தாலும் தெளிவா சொல்லிடம்மா. அப்படியா? உங்க அப்பா கிட்ட நான் எடுத்து உரைக்கிறேன், இல்லைன்னா உங்க அப்பன் கோமணத்திலேயே அடிச்சு போடுவான். கோவத்துலங்க ஏன் சாமி? அந்த சாமி சுந்தரி அப்படி நான் சம்மந்தப்பட்ட இடத்துல கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறியா? நீ வேற யார் மீதையாவது ஆசைப்பட்டிருக்கிறாயா? கல்யாணம் செய்து சம்மதிச்சிருக்கிறியாமா? அப்பா எனக்கு ஏற்கனவே காதுருவ திருமணம் ஆயிடுச்சு. ஐயோ சண்டாடி பாவி, என்னடி சொல்ற? என்னம்மா சொல்ற? ஆமாமா. ஆந்திர திருமணமா? ஆமாமா. யாரு? எந்த தேசத்து மாப்பிள? யார கல்யாணம் பண்ண? அவ பேர் என்ன? ஊர் என்ன? நாடு என்ன? நகரம் என்ன? யாருடைய பிள்ளை? எப்ப கல்யாணம் பண்ண? நான் சொல்றேன், நீங்க பொறுமையா கேக்குறீங்களா? நீ சொல்றதுல தான் இது, நான் பொறுமையா இருக்கிறது இல்ல. அப்படி அப்பா ஏற்கனவே காத்துருவ திருமணம் நடந்துட்டு சொல்றியா? அப்பேற்பட்ட யாரு? யாரு காந்திர திருமணம் செஞ்ச? உங்க அப்பா என்ன இழுத்து போட்டு லொட்டு லொட்டு நடிக்கிறாரு, சொல்லு. யாரை திருமணம் செய்ய தெரியுமா? யார? ஆடை குத்திமா நகரத்தை ஆடு வரக்கூடிய ஆடை குத்திமா நகரத்தை ஆடு வரக்கூடிய அழகு சுபத்ரா அத்தை. எங்க அத்தை என்னுடைய தங்கச்சி தான். அத்தை மகள் அபிமன்யு மாமாவையே நான் கல்யாணம் பண்ணி. சண்டான பாய், ஐயோ ஐயோ சண்டானா போய் யாரு? ஆனா அர்ச்சனையா? போய் அந்த அர்ச்சனனுக்கு உன் தங்கச்சி கட்டி கொடுத்தியே, அவனே பொண்டாட்டி ஊர் மேல விட்டு காடு 6 மாசம் ஊடு 6 மாசம் காடு காடா திரியறான். சொத்து இருக்குதா, சொகம் இருக்குதா, அவனுக்கு ஊடு இருக்குதா, நாடு இருக்குதா, அவனுக்கு பேர் இருக்குதா, என்ன இருக்குதா? அவன் பெத்த தருதல பையனுக்கு உன் பிள்ளை காந்தர்வ திருமணம் செஞ்சு போட்டுன்னு சொல்றான். அப்படி சொல்றாளே, நான் என் புள்ள வாழ்க்கை இப்படி போயிருச்சே. என் புள்ள மகாராணியா வாழ்வாரு எதிர்பார்த்துடே யார் ராஜனே. வாடி நான் கேட்கறது கேளுங்க. சுந்தரி வீர அத்துமகனாகி அபிமன்யு கல்யாணம் பண்ணி சம்மதிச்சிருக்கியா? என்னுடைய தங்கையாகி சுபத்திரை அன்னை கல்யாணம் செய்து கொடுத்தனும். அன்று நாள் முதலா இன்று வரைக்கும் காடே வனவாசம் காணவே பஞ்சு மாத்திருந்தா கண்டவனுக்கு பிறந்த பஞ்சப்பராதி பசங்க அவனுடைய மகனுக்கு கொண்டு கொடுத்தா உன்னுடைய வாழ்க்கை மட்டும் சரியா இருக்குன்னா நீ காடு வனவாசம் நேரமே சூழ்நிலை வந்துடும். கொடுக்க மாட்டேன். எனக்கு சின்ன சிறு வயதிலே காந்தரவ திருமணம் செஞ்சுட்டுன்னு சொல்றீங்க, எப்ப பண்ண, எப்படி பண்ணன, எங்க பண்ணன அத சொல்லு. நீ அப்படி கேட்டு கைக்கு சாமி ஒவ்வொரு அடியும் எனக்கு வண்டி கூதி ஏதாவது சாமி கண்ணே சொல்லு. ஒரு நாளையில பாடசாலை சென்று வரும் பொழுது குளக்கரை அருகிலே பத்தாகப்பட்டது விளையாடி கொண்டிருந்தோம். நீ விளையாண்டுட்டு இருந்த. ஆமாப்பா.
பத்தாகப்பட்டது தவறி தண்ணீரிலே விழுந்து விட்டது. குளக்கரையிலே விழுந்து விட்டது. ஆமா. அந்த பத்தை எடுக்கலாம் என்று செல்லும் பொழுது என் தந்தையார் கொடுத்தார் அல்லவா கடையாளி மோதிரம். ஓ நீ கிணத்துல அந்த குளத்துல பந்து எடுக்க போலான்னு போன. தந்தையார் உனக்கு கனையாளி கொடுத்தார். அது என்ன பண்ண? அந்த மோதிரமாகப்பட்டது தவறி குளக்கரையிலே விழுந்து விட்டது. அதுக்கப்புறம் அந்த மோதிரம் விழுந்ததும் நானும் குளக்கரை அருகிலே அமர்ந்து கொண்டு இது கொண்டு இருந்தேன். அப்பொழுது என் மாமாவாகப்பட்ட அபிமன்யு மாமா வந்தார். வந்து என்னமா சுந்தரியாச்சி ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப கேட்கும் பொழுது நானும் பத்து விளையாடி கொண்டிருந்தேன். பத்தாகப்பட்டது விழுந்து விட்டது குளக்கரையில. அந்த பத்தை எடுக்கலாம் என்று வரும் பொழுது கரையாளி மோதிரமும் விழுந்து விட்டது என்று சொன்னேன். அந்த மோதிரத்தை நான் உனக்கு எடுத்து தந்தால் நீ எனக்கு என்ன தருவாய் என்று கேட்டார். யார் அபிமன்னன் கேட்டாரா? நீ என்ன பதில் உரைத்தாய்? அப்பொழுது நான் என்ன கேட்டாலும் தருகிறேன், என்னையே கூட தருகிறேன் என்று சொன்னேன். அப்படி சொன்ன உடனே அவரோ அந்த மோதிரத்தை எடுத்து கொடுத்தார். எடுத்து கொடுத்த உடனே சுந்தரி என்ன கேட்டாலும் தருகிறேன் என்று சொன்னாயே, நீ தான் எனக்கு வேணும், உன்னையே எனக்கு கொடு என்று சொன்னார். அப்பொழுதே அந்த மோதிரத்தை மாற்றி காதரவ திருமணம் செய்து கொண்டேன். அம்மா சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போகும் போதே காந்தரவு திருமணம் நடந்துருச்சான். நமக்கு தெரியாது இந்த விஷயம் நடந்ததா? நடக்காதுமா. அப்பா நான் செய்த வாக்குறுதிப்படிதான் திரிவார மகன் லக்குருகுமாரனுக்கு தான் நாளை கல்யாணம் நடக்க போகும். உன் அத்தை மகனாய் அபிமன்யுவை கல்யாணம் நடக்க போகாது, ஒரு பொழுதும் ஆகாது. என்னுடைய பாபனை தவிர நான் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். அப்படியா? ஆமா. எத்தனை முறை சொன்னாலும் தாய் தகப்பன் சொல்லக்கூடிய வார்த்தை கற்பட மாட்டேன். உன் அத்தை மகளாய் அபிமன்யு தான் கல்யாணம் செய்ய போகிறையா? நீ நினைக்கிற மாதிரி ஒருபோதும் நடக்காது. போ. உன்னை போய் அந்த ஊரு பேரு காடு சுத்துற மாவனுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். அந்த 56 தேசத்துக்கு அதிபதியா விளங்கக்கூடிய லக்னகுமாரனுக்கு தான் உன்னை திருமணம் செஞ்சு வைக்க போறான். நீ ரெடியா இரு, விடிஞ்சா வெள்ளிக்கிழமை உனக்கு கல்யாணம். அப்படியா? ஆமா. தந்தையாரே ஒரு வசனம் சொல்வேன் கேளா. தந்தையாரே ஒரு வசனம் சொல்வேன் கேளா. கரடிக்கு புகழ் துரியப்படி மாட்டி வந்த அரசரை எல்லாம் பஜரத்தூடில் கட்டி எனக்கு மலையிட்ட மடமாள தலையிலே 1000 சரவிளக்குகளை ஏற்றி பாபனை நான் மாலையிடா விட்டால் உந்தன் மகள் கமல சுந்தரி நான் அல்ல. அப்படியா? என்னமா உரைக்கிறாய்? தந்தையாரே ஒரு வசனம் சொல்வேன் கேளு. அப்பா தரணி புகழ் துரியனே படையை எல்லாம் மாட்டி வந்த அரசரை எல்லாம் வஜர துடிலே கட்டி எனக்கு நேர்ந்த மணவாளனின் தலையிலே 1000 சரவிளக்குகளை ஏற்றி என்னுடைய அத்தை மகன் அபிமன்யுவை கல்யாணம் செய்யாவிட்டால் நான் முந்தனுக்கே பிறக்கவில்லை, நான் உந்தன் மகன் கமர சுந்தரியே அல்ல. அப்படியா? சுந்தரி நீ நினைக்கிற மாதிரி ஒருபோது நடக்காது. நான் நாள் குறிச்சனோ அன்னைக்கே அதே தேதியில் கல்யாணம் நடக்கும், அதே மாப்பிள்ளை தான் கல்யாணம் நடக்க போகும். நீ நினைக்கிறது நடக்காது. போ. அப்படியா? அப்பா என்னுடைய மாமனாகப்பட்டவர் வந்து என்னை திருமணம் செய்வார். சரியா? சரி மந்திரி புடிச்சு சிறையில போடுறான். எப்படி கல்யாணம் நடக்க பாத்து வெளியில விட்டா ஓடி போய் அவன் அபிமன்யு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். அவனை தூக்கிட்டு போய் சிறையில போடுறான். சேரவளம் கூடாது. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.